Hello viewers, welcome to Cinema King Universe. இன்னைக்கு நம்ம வீடியோல 2023 ல வந்த எஸ்எம் அப்படிங்கற ஒரு இந்தியன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பார்க்கிறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு இந்தியன் சீரிஸ்ல வர கதையும் கான்செப்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படினா கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் ப்ரூட் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சது நிறையவே டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கு அப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்சது பார்த்தா ஒரு காலேஜ் காட்டுறாங்க. அப்புறம் காலேஜுக்குள்ள ஒரு கிளாஸ் காமிச்சா அங்க நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் பேசிட்டு உட்கார்ந்திருக்காங்க. இன்னும் மேடம் வரல போல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கான்ல அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆனா நான் தான் கண்டிக்கவே மாட்டேன், என்கிட்ட அவன் பேச கூட ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பேன்னு சொல்லி சொல்ல அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்றா, ஏன்டி உனக்கு பிடிக்குமா அப்போ அப்படின்னு சொல்லி. அதுக்கு சொல்றா, இல்ல லவ்லாம் எனக்கு பிடிக்காது, சும்மா ஜஸ்ட் கேஷுவலா பேசலாம் அவ்வளவுதான், பசங்களாம் நம்ம பின்னாடி சுத்துறது தனி ஃபீல்டு, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, ஏன் உனக்கு அந்த மாதிரி பிடிக்காதான்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்றா, பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, எங்க ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன், பசங்க பாக்குறது எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ரெண்டு பசங்களை காட்டுறாங்க. அவங்க இந்த பொண்ணுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வேணும்க்கே ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பேப்பர் தூக்கி மேல போடுறான். இவளும் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கா. அதுக்கு உடனே சொல்றான், அங்க பாடுறா மச்சான், பார்க்க கூட மாட்டேங்கிறா, இவங்களெல்லாம் எப்பறம் உஷார் பண்றது, நம்ம கிளாஸ்ல இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க, அதுவும் பாரு அவங்க ஆளு இவன் ஆளு, இவங்களை எப்பறம் நம்ம கரெக்ட் பண்றது அப்படிங்கறத அவன் பேசிட்டு இருக்க. அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், டேய் விட்றா பொண்ணுங்களா அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா இது பண்ணணும், விடு போக பாத்துக்கலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கிளாஸ் முடிட்டோம் அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ லேடி காட்டுறாங்க. இந்த லேடி வேற யாரும் கிடையாது, இவ தான் நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா அந்த கிளாஸுக்கு வர நியூ லெக்சரர். அவங்க பார்க்கும்போதே கிளாஸ்க்கு வர லெக்சரர் மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்காங்க. இந்த பாஸ்கர்ல டீச்சரா இவங்க அப்படின்னு அந்த பையன் கேட்பான் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கிளாஸுக்கு வர கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் அவங்களே பாக்குறாங்க. அதுல குறிப்பா கண்ணாடி போட்ட ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த மேமையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மேம் அப்புறம் கூட ஒரு லேடி அப்படின்னு ஒரு சார், இவங்க மூணு பேர் வராங்க. இவங்க மூணு பேர் உள்ள வந்த உடனே அந்த சார் சொல்றான், எல்லாரும் கவனிங்க, இவங்க தான் உங்களோட நியூ டீச்சர், பயாலஜிக்கு வந்திருக்காங்க, இவங்க பேர் மிஸ் லீலா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாப்ல. உடனே இந்த பசங்களும் பொண்ணுங்களும் குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண அவளும் விஷ் பண்றா. அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட அவன் சொல்றான், மேடம் பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கோவப்படாதீங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக அதுக்கு லேடி சொல்றா, நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த மேடம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளாஸ் எடுக்க போகும்போதே அது ரெண்டு பசங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு கமெண்ட் பண்றாங்க. அவன் கமெண்ட் பண்ணது திரும்பி பாக்குறா, யாரப்பா பேசுனது, இப்ப யார் இந்த மாதிரி பேசுனது, யார் கமெண்ட் பண்ணதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த பேப்பர் தூக்கி போட்டான்ல அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, மேடம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சிக்னல் காட்டுறான். அதை அந்த லேடி நோட் பண்றா. ஆனா நோட் பண்ணிட்டு எதுவும் கேட்காம அமைதியாயிடுறா. ஆனா அந்த பையன் பாவம் அந்த காணி போட்டுருப்பான்ல, அவன் எதுவுமே பண்ணல, அவன் அம்மாஞ்சி மாதிரி இருக்கான். ஆக்சுவலா உண்மையிலே அவன் அம்மாஞ்சி தான், எங்க எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு தெரியாது, ரொம்ப நெர்வஸாவே இருப்பாப்ல. அப்புறம் ஹீரோயின் பார்த்து எதுவுமே கேட்காம, சரி ஓகே எல்லாத்தையும் விடுங்க, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஆண்கள் பெண்களை பத்தி நம்மளை பத்தி நம்ம படிக்க போறோம், அனாட்டமி பிசியாலஜி பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி எடுக்கிற பாடங்களை ரொம்ப டீப்பா எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா அந்த விஷயத்தை பத்தி. அதுக்கப்புறம் பசங்க கேக்குறாங்க, மேடம் இது நீங்க லைட்டா எடுப்பீங்களா இல்லாட்டி டீப்பா இறங்கி சொல்லுவீங்களா, ஏன் கேட்கறோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து படிக்கும் போதே பெருசா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இந்த டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீங்க சொல்லி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த மேடம் சொல்றாங்க, ஏன்பா நான் பயாலஜி டீச்சர், கண்டிப்பா சொல்லி கொடுத்து தான் ஆகணும், இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாடத்தை வச்சிருக்காங்க, நம்மளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும், இதுல என்ன கூச்சு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றான். மறுபடியும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அப்பவும் இவனுக்கு கமெண்ட் பண்றாங்க. மறுபடியும் திரும்பி பார்க்க அப்போ அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, மேடம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் தரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த பையனை வந்து எழுப்புறா, எல்ரா மேல என்ன நீ கிளாஸ்ல இந்த மாதிரி இன்டீசென்ட்டா நடந்துக்கிற, கிளாஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியாதா, மத்தவங்க பாடம் கவனிக்கிறதே வேணாமா, நான் என்ன பாக்குறதுக்கு சாப்பிட்டா இருக்குன்னு நினைச்சியா, வேற மாதிரி யாரும் பாத்துக்க சொல்லி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கு அந்த பையன் சொல்றான், மேடம் இல்ல மேடம் நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அதுக்கு அந்த ரெண்டு பசங்கள ஒருத்தன், மேடம் போய் சொல்றான், இவன் எப்பயுமே இந்த மாதிரி தான், நிறைய டீச்சர் உன்னை வான் பண்ணிருக்காங்க, ஆனா அப்படி இருந்தும் அமைதியா இருக்க மாட்டான், நீங்களே என்னன்னு கேளுங்க மேடம் சொல்லி ஏத்தி விட நம்ம ஹீரோயின் பாட்டு திட்டிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா, நீ உட்காராத நின்னுட்டே இரு, அத உனக்கு பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் பாடம் எடுத்து முடிச்சு அந்த கிளாஸ் அவரே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பசங்க வெளியில இருந்து போக இவன் அந்த பையன் கிட்ட வந்து பேசுறா, நீ இங்கே நில்லு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. அவனும் பேசுறான், மேடம் இல்ல மேடம் நான் எதுவுமே பண்ணல, அவங்க மேல பழி போடுறாங்க, நான் என்ன பண்ண போறேன், என்ன பாருங்க நான் அந்த மாதிரி பண்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றான், இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அவனுக்கு தான் பண்ணான்னு சொல்லி நல்லாவே தெரியும், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, பயந்து அம்மாஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பையன் அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் நீ பயப்படாத, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சரிங்க மேடம் சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றான். இவன் இந்த மாதிரி போகும்போது நம்ம ஹீரோயின் மேலே மோதிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிக்க உடனே அவன் சாரி மேடம் சொல்லிட்டு அங்கிருந்து போன மாதிரி வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சு அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு பசங்க போய் அவகிட்ட பேசுறாங்க, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி பேச அதுக்கு அவளும் கேட்கறா என்ன அப்படின்னு சொல்லி. இவனுக்கு சொல்றானுங்க, இல்ல நீங்க பயாலஜி கிளாஸ் எடுத்தாங்கல்ல அதுவே நிறைய டவுட்ஸ் இருக்கு, இவங்க வேற புதுமையமா இருக்காங்க, அது ரொம்ப கோவக்காரங்களா இருக்காங்க, நாளைக்கு எக்ஸாம் வச்சு எது திட்டினாங்க அப்படின்னா என்ன பண்றது, கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா, இன்னைக்கு மட்டும் குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி கேட்க அதுக்கு அவளும் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் கூட ஒருத்தர் இருக்கான்ல அவனும் கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் அந்த பயல் அப்படிங்கிற பொண்ணு அமைதியா இருக்கா. ஆனா கூட இருக்க என்ன சொல்றா அப்படின்னா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க யாரு, கிளாஸ்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க, இப்ப கூட எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும், குரூப் ஸ்டடியாவது
ஒண்ணாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த பசங்க கெஞ்சிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, வீடியோ குரூப் ஸ்டடி தானே நம்ம பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சு இதுல ஒண்ணுமே கிடையாது, பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் ஈவினிங் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிக்கும்போது ஒருத்தன் கேட்கறான், கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தண்ணி எடுத்து கொடுக்க அந்த தண்ணி இன்னொருத்த மேல ஊத்திடுது. உடனே அவன் சொல்றான், டேய் என்னடா இது தண்ணி எம்மல ஊத்தி விளையாடுறீங்க, நீ தண்ணியை குடிக்கணும்னு சொல்லி தானே கேட்ட, குடிக்க வேண்டியது தானே, ஏன்டா எம்மல ஊத்தனன்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, சரி சரி விடுங்க விடுங்க, சண்டை போடாதீங்க, நம்ம படிக்க வந்திருக்கோம், படிக்கலாம், உனக்கு என்ன ட்ரெஸ் ஈரமாயிடுச்சா தானே, நீ வேணா ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள கூட்டு போறான். அதுக்கப்புறம் அவனும் உள்ள போறான். இவங்க ரெண்டு பேரும் உள்ள போன பிறகு அவங்க மட்டும் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், சே இங்க ஈரமாயிடுச்சு அங்க ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீனை பார்க்கும்போது ஏன்டா ஈரமா தானடா ஆச்சு, ஏதோ சாம்பாரோ டீயே கொட்டின மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற, தண்ணி தானடா ஊத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் ஈரமான பகுதியெல்லாம் தொடச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாரு இங்க ஈரமா இருக்கு அங்க ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளே தொடச்சு விடுறா. இவ தொடச்சு விடும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பயல் இங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்றா, என்ன ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல நீ கிளாஸ் எடுத்தாங்களா மேடம், அவங்க சொன்ன பார்ட்ஸ் எல்லாம் தியரிட்டிக்கலா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, இதே ரியலா பார்க்கும்போது எப்படி இருக்கும், சோ உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்றா, இல்ல நீ சொல்ல வரது எனக்கு புரியுது, பட் இதெல்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணும், அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம் சொல்லி அவன் சொல்ல அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா தானே நமக்கு நல்லது, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கோ நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வச்சு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனா பிடிக்காத மாதிரியே இருந்திருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ண அவ பயங்கரமா என்ஜாய் பண்றா. அது போக செமையா கம்பெனியும் தரா. இந்த சீனை பாக்குறதுக்கு செம்ம டாப் நாச்சா இருக்கும். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் வெளியே காட்டுறாங்க. வெளியே பார்த்தா அவங்க படிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவகிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன உள்ள இவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது, சவுண்ட் வேற ஒரு மாதிரியே கேக்குது, உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு அவன் சொல்றான், ஏய் உன் ஃப்ரெண்ட் அங்க என்ஜாய் பண்றா, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, இங்க பாரு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, இது ரியலா பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும், சோ என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கோ உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க உள்ள அவங்க வெளியே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி தட்டு கலப்புறாங்க. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பண்ணி முடிக்க இந்த குரூப் ஸ்டடி அந்த மாதிரி முடிஞ்சு இந்த சீன் எப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் கிளாஸ்ல கட்டுறாங்க. அந்த பொண்ணு ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, டே மச்சான் நேத்து பயங்கரமா இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இது மறக்கவே இல்ல, இங்க பாரு நேத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், டே மச்சான் பொண்ணுங்களே எப்பவுமே அப்படிதான், அங்க பாரு நேத்து நம்மள பார்க்காத மாதிரியும் அப்புறம் ஒண்ணுமே சொல்லாத மாதிரியும் ரொம்ப கேஷுவலா இருக்காளுங்க பாத்தியா, அதான்டா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்காள், அவ பாத்துறா, பாத்துட்டு கேக்குறா, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஹோம்வொர்க் கொடுத்தீங்க முடிச்சிட்டீங்களா, முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் போலாம், இன்னும் யாரும் ஹோம்வொர்க் கொடுக்கலன்னு சொல்லி கேட்க எல்லாரும் ஹோம்வொர்க் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த சோடா புட்டி இருப்பான்ல கண்ணாடி, அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப இந்த மேடம் என்ன சொல்றா அப்படின்னா, ஏய் ஒரு நிமிஷம் நீ மட்டும் அங்கே நில்லுப்பா, மத்தவங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்ல இவன் மட்டும் அங்கே தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கான். அப்புறம் வந்து கேக்குறா, என்ன ஹோம்வொர்க் முடிச்சாச்சா, உனக்கு சந்தேகம் எதுவும் வரலையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், எஸ் மேம் எனக்கு சந்தேகம் எதுவும் வரல, நான் கரெக்டா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவ கேக்குறா, சரி ஓகே நீ ஏன் இந்த மாதிரி தயக்கமா இருக்க, மத்த பசங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நீ இந்த மாதிரி இருக்கிறது கஷ்டமா இருக்கு, சரி நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியா கேட்கறா. அவன் கேட்க அவன் பதில் சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல இல்ல நீ கரெக்டா பார்த்து சொல்லு, நீ என்ன காமிச்சு கூட சொல்லலாம், இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அது எந்த இடத்துல இருக்கு பார்த்து சொல்லுன்னு சொல்லி சொல்ல அவனும் அவன் கேட்கற அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா படிக்கிறாங்க. ஏய் நீயா சொல்ற படிக்கிறாங்களா, பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு தான் கேக்குறீங்க. உண்மைதான் படிக்கிற மாதிரி தான் தெரியல, படிக்கிற அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பேரும் வேற விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்றேன்னு சொல்லி பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏய் செமையா இருந்துச்சு, உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு தான் சொல்றா, எனக்கு சூப்பரா தான் இருந்துச்சு, என்ன பண்றது மறுபடியும் எப்பதான் பண்றதோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவ சொல்றா, அது நினைக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கு, இப்போ கூட அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஆசையா தான் இருக்கு, நீ ஓகே சொன்னா நம்ம பண்ணலாம், என்ன உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் அதே நினைப்புல தான் இருந்திருப்பாங்க போல, சும்மா பத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி வேற லெவல்ல பண்றாங்க. இந்த சீனை பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். ஏய் என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இந்த மொத்த சீனை எடுத்து வச்சிருப்பாங்க. இவங்க தனியா பண்ணும்போதே தாறுமாறா இருக்கும், இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வேற பண்றாங்களா, அதனால இந்த சீனே வேற லெவல்ல அள்ளுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சு மறுநாள் காலையில காட்டுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா வழக்கமான டீச்சர் இருக்கால, அவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. இவ கிளாஸ் எடுக்கும்போது ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோனை வரையற அப்படிங்கிற பேர்ல வேற மாதிரி வரையறானுங்க. இங்க பாத்தியா இவங்க பயங்கரமா இருக்காங்கடா, அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டே வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் திரும்பி பார்த்தா, திரும்பி பார்த்துட்டு ஏய் அங்க என்ன சவுண்ட்னு சொல்லி கேட்க இவனுக்கு டக்குன்னு என்ன பண்றானுங்கன்னா, அந்த சோடாபுடி பையன் இருக்கான்ல அவங்க கிட்ட அந்த பேப்பர் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவளு நிக்கில் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்க, கிட்ட வந்து எடுத்து பார்த்தா அந்த பேப்பர் ஃபுல்லா பார்த்தா, நிக்கில் உனக்கு அறிவே கிடையாதா, என்ன பண்ணி வச்சிருக்க, யார நீ வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பையன் சொல்றான், மேடம் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, இது என்னோட நோட்டே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. இந்த பசங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இந்த பேப்பர் கிழிச்சு உன் பாக்கெட்ல வை, வச்சிட்டு முன்னாடி போய் நில்லுன்னு சொல்ல அதுக்கு அந்த பையன் சொல்றான், மேடம் இது என்னோட கிடையாது மேடம், நான் சொல்றதை கேளுங்க மேடம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அவ இப்ப நான் சொல்றதை கேட்கறியா இல்ல அந்த பேப்பர் எடுத்து எல்லாரும் காட்டவா, போய் நில்லுனா நில்லு, போய் சேர் போடு போ, அதான் உனக்கு பனிஷ்மென்ட் சொல்லி அவ சொல்ல அந்த பையனும் அதை பண்றான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்க. அடுத்த சீன் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கால அவளை காட்டுறாங்க. அந்த பொண்ணுல ரெண்டு பசங்க இருப்பாங்க கூட, அதுல இன்னொரு பையன் அவளை பார்க்க வந்திருக்கான். அப்ப அவ கேக்குறா, ஏய் வாடா நீ எங்க வந்திருக்க, அம்மா உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல அவன் விஷயமா தான் நான் பார்க்க வந்திருக்கேன், தினமும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு உன்னை பத்தி அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஆக்சுவலா நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல, அவனை லவ் பண்றான், நீ என்ன சொல்ற, நீ அவனை லவ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்றா, ஏ இல்ல இல்ல எனக்கு இந்த லவ்க்கு எல்லாம் செட் ஆகாது, எங்க வீட்டுல தெரிஞ்சா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க, ஃப்ரெண்டா இருக்கமா அதோட சரி, நம்மளாம் படிக்க வந்திருக்கோம்டா சொல்லி சொல்ல அதுக்கும் சொல்றான், சும்மா சீன் போடாதீங்க, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும்,
அன்னைக்கு நீ அவனும் அந்த மாதிரி பண்ணீங்கல்ல, தெரியாமலாம் கிடையாது, உன் ஃப்ரெண்டு நானும் தான் வெளியே பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் இந்த மாதிரி சொன்னதும் அவ அமைதியாயிரா. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், சரி நீ அவனை லவ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு மறுபடியும் அவன் சொல்றா, இல்ல இல்ல எனக்கு லவ் பத்திலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீயே அவனுக்கு புரிய வையன், அவனும் நல்ல பையன் தான், அதுக்காக பிடிக்காத ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியாது இல்லையா, நீயே அவனுக்கு சொல்லி புரிய வையன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றானா, சரி ஓகே ஓகே எனக்கும் புரியுது, உன்னோட நிலைமை அப்படி, நான் உனக்கு கம்பல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது டாபிக் அங்கிருந்து வேற எங்கேயோ போகுது. அப்ப அவன் கேட்கறான், நீ சூப்பரா இருக்க, உனக்கு லவ் பிடிக்காது, சரி ஓகே என் ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி பண்ண, என் கூட பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஓப்பன் அந்த மாதிரி கேட்கறாப்ல. அதுக்கு அவளும் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா பட் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, முக்கியமா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறான். இந்த சீனும் பாக்குறதுக்கு ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். என்னப்பா எல்லா சீனுமே டாப் நாச்சுங்கிற, உண்மையாவே டாப் நாச்சா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா டாப் நாச்சா தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் டைரக்ட் எடுத்து வச்சிருக்காப்ல இந்த சீரிஸ். அதுக்கப்புறம் அவங்க தெருக்கு விட்டு வேற மாதிரி பண்ணி முடிக்க, இந்த டீச்சர் இருக்கால அவ ஃபோன் பண்ணி இந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. அதாவது சோடாபுடி பையன் இருக்கான்ல அவனை கூப்பிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி, இங்க பாரு இது நீ படிக்க ஆரம்பி, உனக்கு தனி டெஸ்ட் இருக்கு, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரக்கூடாது அப்படின்னா நீ நல்லா படிக்கணும், நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க அந்த பையனை சரி மேடம் சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோனை பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கா. ஆனா அந்த பையன் எதுவுமே கண்டுக்காம, சரி மேடம் எதுவும் இருக்காங்க நம்ம பாட்டு படிப்போம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நேராக நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனுக்கு அது அன்கம்ஃபர்ட்டா இருக்கு. மேடம் இல்ல மேடம் அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லி அவன் தாங்கி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவளே அவங்க கிட்ட அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த பையன் எதுவுமே பண்ணல. மேடம் இல்ல மேடம் அது வந்து இது வந்துன்னு சொல்லி அவன் தாங்கி பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவளே சொல்றா, இங்க பாரு உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், மத்த பசங்க மாதிரி எல்லாம் கிடையாது, மத்த பசங்களுக்கு வெறும் தியரிட்டிக்கல் தான், ஆனா உனக்கு பிராக்டிகல் இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது அதை தெளிவுபடுத்தி. ஆனா என்னதான் பண்ணாலும் அந்த பையனுக்கு தயக்கமாவே இருக்கு. அதுக்கப்புறம் இவளே சொல்றா, சரி ஓகே நீ இதுக்கு செட் ஆக மாட்ட போல, நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு, நானே இந்த ஒர்க் பண்றேன், நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அனுப்பிச்சிடுறா. அவன் அனுப்பி வச்ச பிறகு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல, அதனால அவளுக்கு அவ்வளவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி போய் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த நாள் பார்த்தா மறுநாள் அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. அந்த பையன் வீட்டுக்கு வர அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா குளிச்சிட்டு இருக்கா. அவனை உள்ளே கூப்பிடுறா, வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் பார்த்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஐயோ மேடம் அங்க இருக்காங்க, நம்ம அங்க போனா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டு அங்கிருந்து சோஃபா கிட்ட வந்துடுறான். அதுக்கப்புறம் அவளே வந்து பேச ஆரம்பிக்கிறா, என்னப்பா நிக்கில் நீ பயந்துகிட்டே இருக்க, என்ன பார்த்தாலே பயப்படுற, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இல்ல மேடம் இதுக்கு முன்னாடி இந்த டீச்சர் யாருமே இவ்வளவு க்ளோஸா பேசுனது கிடையாது, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் வீடியோல பாத்திருக்கேன், நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு, எல்லாரும் என்ன அம்மாஞ்சி ஒண்ணுமே தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி திரிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் அவ்வளவு க்ளோஸா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இல்ல நிக்கில் நீ மத்தவங்க மாதிரி கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், சோ அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க பாரு இதெல்லாம் நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வேற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி அவ பண்ண அந்த பையன் மறுபடியும் தயங்குறான். அப்ப அவ சொல்றா, சரி ஓகே இன்னைக்கும் கிளம்புப்பா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் செல்ஃபா அவளுக்கு அவளே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சீன்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்க. அதே போல மறுநாள் ஈவினிங் வர சொல்லிருப்பா. அந்த பையனை வந்திருக்கான், வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நேராக இப்போ நம்ம ஹீரோயின் வேற மாதிரி சொல்லி தர ஆரம்பிக்கும். ஆனா நிக்கில் இந்த மாதிரி தயங்கல. ஓகே இதுக்கு மேல நான் தயக்கம் வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சீன் பாக்குறதுக்கு வேற லெவல் டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க விடிய தெறிக்க பண்ணிட்டு இருக்காங்க. போதும்டா சீக்கிரம் முடிச்சுடுங்கடா, பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த சீனே மொத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க அந்த மாதிரி பண்ணி முடிக்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்ச பையனா அவன் மாறிடுறான். அதே போல அவனுக்கு நம்ம ஹீரோன் இருக்கால அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க இதே மாதிரி நாள் பட டெய்லி பேசிஸ்ல அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிருச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பண்ணி முடிக்க இது எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா, காலேஜ் லெவலுக்கு தனியா கேபின் இருக்கும்ல, அந்த கேபினுக்கு அந்த பையனை கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. கேபின்லயே வச்சு அவங்க அந்த மாதிரி ஃபுல்லா பண்றாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எம்ஐஏ வீட்டை என்ன பண்ண ஓகே, இது என்னமா ஆபீஸ்ல வச்சுலாம் பண்ணிட்டு இருக்க, யாரனா பார்த்தா என்னமா ஆகும், ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள இவங்க வேற மாதிரி பண்றாங்க. இந்த சீரிஸ் மொத்தமா 2.5 மணி நேரம் ஓடும். அந்த 2.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் முழுக்க அது மட்டும் தான். அது இவங்க பண்றாங்கல்ல, அந்த அளவுக்கு எந்த சீரிஸ்ல ரொம்ப லென்த்தா காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கதையாவது வரும். ஆனா அவங்க கதையை விட அதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்ல, ஆபீஸ்ல, கிச்சன்ல, ஹால்ல, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை விட்டுறதுல எல்லா இடத்துலயும் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு நாள் இவ கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறா. அவ டெஸ்ட்டுக்கு முதல் 2 பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நிக்கில் இருக்கான்ல அவனை எடிட்டி பார்த்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவனும் காட்டாம வரைச்சு எழுதிட்டு இருக்கான். அதை அந்த மேடம் பார்த்துட்டு, ஏய் அறிவில்ல 2 பேரும் படிக்கிறீங்களா இல்லையா, ரொம்ப வாழுத்தனம் அதிகமா இருக்கு, நான் உங்களை பத்தி நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன், எப்ப பாரு அந்த பையனை நோண்டதே உங்களுக்கு வேலையா போச்சு, என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும், இன்னொரு தடவை எதனா பண்ணீங்க அப்படின்னா உங்க சீட்டை கிழிச்சிருவான்னு சொல்லி மிரட்டுறா. அதுக்கு அவங்க 2 பேரும் பயப்படுறானுங்க. இவனு திட்டிட்டு இருந்தா இல்லையா, அவ அங்கிருந்து போவே இல்லை, அங்கேயே நின்றுட்டு இருக்கா. இவனுக்கு சுத்தமா எக்ஸாமே எழுதல. அதுக்கப்புறம் கேட்கறா, எக்ஸாம் எழுதுங்க, எழுதுனா தானே தெரியும் உங்க மார்க்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எழுதுங்கன்னு சொல்லி சொல்ல அதுக்கு அவங்க அமைதியாவே இருக்கானுங்க. அதுக்கு உடனே சொல்றா, சரி ஓகே அப்ப ஃபைல் ஆயிடுங்க, நான் வேணா உங்களுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிறேன், ஆனா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிரின்சிபலை பார்க்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டு இவ ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதுக்கு இவனுக்கு 2 பேருமே ரொம்ப பயந்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பீரியட்ல அந்த பையன் வந்து மேம் கிட்ட பேசுறான், மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன், நீங்க ஃபைல் எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா எங்க வீட்டுல செருப்பு கொண்டு அடிப்பாங்க, அது மட்டும் இல்லாம நான் இந்த
மாதிரி நடந்துக்க மாட்டான்னு சொல்லி அவன் மன்னிப்பேர் கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயின் இருக்கால அவ தான் சாக்கு அப்படின்னு சொல்லி அவனை வச்சு செய்யறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கால அவன் மேல அவன் பாத்துறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப கெஞ்சிட்டு இருந்தாலும் அந்த பையன் அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ற மாதிரி கட்டுறாங்க. ஒண்ணு இல்ல அந்த பையன் இருக்கான் இல்லையா அவன் தான் அந்த மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனா நினைச்சு தான்டா பாக்குறான். நினைச்சு பாக்குற சீன் சொல்றாங்க. ஆனா நினைச்சு பாக்குறதா இருந்தாலும் ரியலா தானே பண்ணுவாங்க. சரி நம்ம கிட்ட நினைச்சு பாக்குறோம் சொல்லிட்டு ரியலா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோமே. இந்த மாதிரி அவங்க பண்ணி முடிக்க அந்த பையன் டக்குன்னு கனவுல இருந்து எழுறான். அப்ப அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான், டேய் இந்த மேடம் இருந்தாங்கல்ல அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. எனக்கு கனவு தான் வந்துச்சு. ஆனா அந்த கனவே தாறுமாறு. நீ என்னடா சொல்றேன்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு அவன் சொல்றான், நீ வேறடா அமைதியாடுறா. நான் வேற ஃபெயில் பண்ணிடுவாங்களோ என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற தாறுமாறு தக்காளி சோறுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அமைதியா விடுற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து போக இந்த மேடம் வந்து நிக்கில் பையன் தான் அங்கங்க பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல பண்றாங்கல்ல அதை அவன் பார்த்துட்டு ஓஹோ மேடம் இந்த மாதிரி வேற பண்றாங்களா. நிக்கிலே உனக்கு பெரிய மச்சம் இருக்குடா. எப்பறா அந்த மாதிரி நீ பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையே பார்த்துட்டு இருக்கான். இவங்க ஃபுல்லா பண்ற வரைக்கும் அந்த இடத்துல இருந்தே போகாம அதை அவன் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி அவன் பாக்குறான்னு சொல்லி கூட தெரியாம இவனோட ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா பார்த்தான் இல்லையா அது வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல அவன் ஃப்ரெண்ட் நம்மள என்னடா சொல்ற இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு. அந்த மேடம் செம கோவக்காரங்க. அவங்கள போய் இந்த மாதிரி அதுவும் காலேஜ்ல உன்னை கொன்றுவேன் இப்பெல்லாம் போய் சொல்லாத அப்படின்னு சொல்ல அதுக்கும் சொல்றான், இல்லடா நீ வேற ஏன்டா நான் தான் பார்த்தேன்னு சொன்னா இல்லையா உண்மையாவே நான் பார்த்தேன்டா. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆக வேணாம் பாஸ் ஆயிடலாம் சொல்லிட்டு அவன் சொல்றான். அது இவனும் ஒண்ணுமே புரியாத மாதிரி அவன் கூட போறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை பார்க்க வராங்க. அவளும் கேஷுவலா தான் கூட பேசுறா. அப்புறம் அவனுக்கு சொல்றானுங்க, மேடம் எங்களுக்கு எல்லாமே தெரியும், எஸ்பெஷலி எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு ஷாக் ஆகுது என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றானுங்க, என்ன மேடம் நிக்கிலுக்கு தனியா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேற மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கீங்க. நல்ல வேலை நீங்க அங்க பண்ணல அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன மேடம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் அவளும் அது என்னோட பர்சனல், இப்போ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுங்க சொல்றானுங்க, மேடம் அவனுக்கு மட்டும் தானா எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவ வேணாம் தான் சொல்றா. ஆனா நேராக அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் வேற லெவல்ல என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சீனும் பார்க்க அந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஜாலியா பண்ணி முடிக்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அவங்க ஜாலியா பண்ணி முடிக்க அந்த நிக்கில் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இவங்க மூணு பேர் இந்த மேடம் மெயின்டைன் பண்ற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் மேம் அப்படிங்கிற இந்த ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.